Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆஃப் கிளட்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி பார்க்க போறோம். இந்த ஆஃப் கிளட்ச் அப்படிங்கிறது டிரைவிங்ல வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இந்த ஆஃப் கிளட்சை பத்தி தெளிவா நம்ம தெரிஞ்சிருந்தாதான், தெளிவா புரிஞ்சிருந்தாதான், இதை தெளிவா கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம டிரைவிங்ல ஒரு மாஸ்டர் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் கிளட்ச் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கணும். கிளட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய பவரை 4 வீலுக்கும் சப்ளை பண்ணக்கூடியது. அதுக்கு யூஸ் பண்றதுதான் கிளட்ச் கியர். என்ஜினை ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ஜின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்மளுக்கு வண்டி நின்றுகிட்டே தான் இருக்கும். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணா வண்டி போறது கிடையாது. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண வண்டி எப்போ போவோம் அப்படின்னா நம்ம கிளட்சை பிரஸ் பண்ணி கியரை என்கேஜ் பண்ணா வண்டி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய பவரை அந்த கிளட்சை பிரஸ் பண்ணி கியரை போறது மூலமா நம்ம எடுத்து 4 வீலுக்கும் சப்ளை பண்றோம். அப்ப கார் மூவ் ஆகுது. இந்த பாலிசிக்காக தான் நம்ம கியரும் கிளட்சும் யூஸ் பண்றோம். இப்ப இதுல வந்து 3 ஸ்டேஜா கிளட்சை நம்ம யூஸ் பண்றோம். ஒன்னு கிளட்சை ஃபுல்லா பிரஸ் பண்றோம். கிளட்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணும்போது இன்ஜினுக்கும் அந்த டிரான்ஸ்மிஷனுக்கும் உள்ள பவர் வந்து கட் ஆயிரும். அப்ப நம்ம கியர் சேஞ்ச் பண்றோம். அடுத்தது ஃபுல்லா வந்து கிளட்சை ரிலீஸ் பண்ணிடுறோம். கிளட்சை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா என்கேஜ் ஆயிரும். அப்ப வந்து கார் வந்து ஃபுல்லா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகும். மூணாவது என்ன பண்றோம் அப்படின்னா ஆஃப் கிளட்ச். ஆஃப் கிளட்ச் அப்படிங்கிறது என்னன்னா என்ஜின்ல இருந்து வரக்கூடிய பவரை ஃபுல்லா எடுக்காம கொஞ்சமா எடுக்கிறோம். பவரை கொஞ்சமா நம்மளுக்கு தேவையான பவரை எடுத்து ஸ்லோவா காரை ரன் பண்றதுக்கு அந்த ஆஃப் கிளட்ச் மெத்தடை யூஸ் பண்றோம். அப்ப ஃபுல்லா கிளட்சை பிரஸ் பண்ணிட்டோம் என்ன ஆகுதுன்னா ஃபுல்லா வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். டிஸ்கனெக்ட் ஆகிறப்பதான் நம்ம கியர் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபுல்லா கிளட்சை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்கேஜ் ஆயிரும். என்ஜினோட போயிட்டு கியர் பாக்ஸ் என்கேஜ் ஆயிரும். அப்போ வந்து வண்டி ஃபுல்லா மூவ் ஆகும். ஆஃப் கிளட்ச்ல கொஞ்சமா நம்மளுக்கு பவர் எடுக்கிறோம். இப்ப இந்த ஆஃப் கிளட்சை நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா காரோட வேகம் 0 கிலோமீட்டர்ல இருந்து 20 கிலோமீட்டருக்கு கீழே ஒன்னும் பார்க்க போனா 0 கிலோமீட்டர்லயே கார் ரன் ஆகும். சில நேரத்துல 0 to 10, 0 to 20க்கு கீழே 0 to 10, அதிகபட்சம் 10 கிலோமீட்டர் வரைக்குமே நம்ம இந்த ஆஃப் கிளட்சை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் எங்கெங்கெல்லாம் வருதோ அதிகமா அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீட் பிரேக்ல போறோம் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம 20க்கு கீழே 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் அதுல நம்ம ஏறி இறங்குவோம். அந்த இடத்துல போய் நம்ம ஃபர்ஸ்ட் கியரை போட்டு வேகமா மூவ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீட் பிரேக்ல வேகமா ஏறி இறங்கிரும். ஷாக் அப்சர்வ் போயிடும். கரடுமுரடான ரோடு இருக்கு, அங்க போய் நம்ம ஒரு கியரை போட்டு வேகமா மூவ் பண்ணோம் அப்படின்னா அன்இவன் ரோடா இருக்கிறப்ப எல்லாமே டேமேஜ் ஆகி போயிடும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும் 0 to 10 கிலோமீட்டர் ஸ்பீடு. அந்த இடத்துல அதை தான் நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். டிராபிக்ல நிக்கிறோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0 to 5 கிலோமீட்டர், அதாவது இந்த ஸ்பீடோமீட்டர் முள்ளு வந்து பாத்தீங்கன்னா 0ல தான் இருக்கும். ஆனா கார் மூவ் ஆகும். இந்த சிச்சுவேஷன் தான் ஆஃப் கிளட்ச் அப்படின்னு சொல்றது. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய ஆஃப் கிளட்ச் இது பார்த்திருப்பீங்க. இது வந்து ஸ்பீடு லிமிட்டை வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. மெயினா இந்த ஸ்பீட் லிமிட்டை நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த எந்தெந்த இடத்துலலாம் 0 to 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க காரை இயக்கணுமோ அந்த இடத்துலலாம் நீங்க கம்பல்சரி வந்து ஆஃப் கிளட்ச் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த மெத்தட் தான் நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லா டெமோ பண்ணி காமிக்க போறோம். எந்தெந்த சிச்சுவேஷன்ல இது வருது அப்படின்னா ஒன்னு ஸ்பீட் பிரேக்கு, ரெண்டாவது அன்இவன் ரோடு, அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா பெரும்பாலான டேர்னிங்ஸ் கார் திருப்பத்துல எல்லாமே நம்ம வந்து ஆஃப் கிளட்ச் தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் கார் வந்து இதுல ஸ்லைட்டான ஸ்லோப்ல போறப்பையும் ஃபுல் ஆஃப் கிளட்ச் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ரயில்வே ஜங்ஷன் வருது, ஒரு டேர்னிங்ஸ் வருது, ஒரு ஒரு மாதிரி டிராபிக்கான ஏரியா, இந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி போறப்ப ஆஃப் கிளட்ச் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் இந்த யூஸ் ஆகிற ஆஃப் கிளட்சை வந்து நம்ம அதுல மாஸ்டர் ஆனா மட்டும்தான் நம்ம வந்து டிரைவிங்ல மாஸ்டர் ஆக முடியும். அதனால அந்த ஆஃப் கிளட்சை பத்தி உங்களுக்கு தெளிவா நான் வந்து எந்தெந்த சிச்சுவேஷன்ல அதை யூஸ் பண்றோம் அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு லைவா டெமோ பண்ணி காட்டுறேன். பெடல் விண்டோல நம்ம கேமரா வச்சிருக்கோம். அதை எந்த இடத்துல நான் ஆஃப் கிளட்சை பிரஸ் பண்றேன் அப்ப நம்ம ஸ்பீடு எவ்வளவு போகுது அப்படிங்கறத நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோக்கு போறதுக்கு முன்னால எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவசியம் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸ் கண்டினியூவா வரும், நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டிராபிக்ல நிக்கிறோம். ஆக்சுவலா இப்ப டிராபிக் கிடையாது. இப்போ நம்ம ஒரு டிராபிக்ல நிக்கிறோம். அந்த மாதிரி டிராபிக்ல நிக்கும் போது நம்ம வந்து எப்படி வந்து காரை வந்து ஆஃப் கிளட்ச்ல யூஸ் பண்றது அப்படிங்கறத சும்மா உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ கிளட்சை பிரஸ் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன், ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க கிளட்சை வந்து நான் ரிலீஸ் பண்றேன். இப்போ வந்து கார் வந்து மூவ் ஆகுது பாருங்க. இதுதான் ஆஃப் கிளட்ச். கார் வந்து மூவ் ஆகுது பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஆஃப் கிளட்சை பிரஸ் பண்றோம். இப்போ திருப்பி என்ன செய்யறேன், கிளட்சை பிரஸ் பண்ணி பிரேக்கை பிரஸ் பண்ணிடுறேன். இப்போ டிராபிக்ல நான் நின்றுட்டு இருக்கேன். இப்போ முன்னால உள்ள வண்டி மூவ் ஆகுது. இப்போ பாருங்க என்னோட கால் வந்து பிரேக்லயும் கிளட்ச்லயும் இருக்கு. இப்போ நான் திருப்பி மூவ் பண்ணா என்ன செய்யணும்னா லேசா கிளட்ச் லேசா ரிலீஸ் பண்ணிட்டு பிரேக்கை மட்டும் அப்படி எடுக்கிறேன். பாருங்க வண்டி மூவ் ஆகுது.
இது வந்து இதான் இந்த இடத்துல டிராஃபிக்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தேடு. திருப்பி வண்டி நிக்குது, திருப்பி பிரேக்கை கிளச் ஆஃப் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி டிராஃபிக்ல நிற்கும் போது நம்ம ஆஃப் கிளச் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பிரேக்கையும் கிளச்சையும் ப்ரெஸ் பண்ணிக்கணும். வண்டி மூவ் ஆக டிராஃபிக்ல நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்கை நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு பிகினர்ஸ் வந்து பிரேக்கை எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்து நான் காலை கீழே வச்சுட்டேன். இப்போ கிளச் ஆஃப் கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்றேன். இப்போ பாருங்க வண்டி போகுது. இப்போ ஸ்பீடாமீட்டர் வந்து 0ல தான் இருக்கு. இப்போ 0ல போய்கிட்டே இருக்கு. இப்போ திருப்பி கிளச்சை ப்ரெஸ் பண்ணி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் டிராஃபிக்ல நிக்கிறதா நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆஃப் கிளச் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணணும். பிரேக் எடுத்துட்டேன், கிளச் வந்து லேசாக ரிலீஸ் பண்ணுறேன், வண்டி மூவ் ஆகுது. போதும் எனக்கு. திருப்பி கிளச்சை ப்ரெஸ் பண்ணி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து டிராஃபிக்ல நம்ம நிற்கிறப்ப யூஸ் பண்ணக்கூடிய மெத்தேடு. அதில் வந்து 0ல தான் இருக்கு. ஸ்பீடாமீட்டர் பார்த்தீங்கன்னா 0ல தான் இருக்கு. இன்னொருத்தர் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டேன் பாருங்க, பெடல் விண்டோவை பாருங்க. இப்போ வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன், கார் வந்து மூவ் ஆகுது ஸ்மூத்தாக. திருப்பி ப்ரெஸ் பண்ணிட்டேன், பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து டிராஃபிக்கில் யூஸ் பண்ணணும். டிராஃபிக்கில் வண்டி நிற்கும் போது ஒரு இடத்துல நின்றுட்டு காரை எடுக்கும் போது இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணணும். டிராஃபிக் மெத்தட். இதில் வந்து நீங்கள் பிரேக்கு கிளச் ஆக்சிலேட்டர் கால் போகக்கூடாது. பிரேக்கு கிளச் பிரேக்கை எப்போ வைக்கணும்னா, வண்டி கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிற இடத்துல பிரேக்கை கால் வச்சுக்கலாம். நார்மலாக இருக்கிற இடத்துல நீங்கள் பிரேக்கை கால் வைக்க தேவையில்லை. வெறும் ஆஃப் கிளச்லேயே நீங்கள் வண்டியை போய் மூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். பாருங்க, இப்படி போகலாம். திருப்பி கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன், வண்டி நின்றுச்சு. இப்போ லேசாக பிரேக்கை டச் பண்ணிக்கலாம். திருப்பி வண்டி போகணுன்னா ஆஃப் கிளச்சு பாருங்க, வண்டி மூவ் ஆகுது. திருப்பி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டேன், திருப்பி ஆஃப் கிளச்சு, லேஸ் ஆஃப் கிளச்சில் அப்புறம் வண்டி போயிட்டு. இப்போ நான் வந்து இதுதான் வந்து ஆஃப் கிளச்சில் நம்ம வந்து டிராஃபிக் இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இது. நீங்கள் டிராஃபிக் இல்லைங்கிறதுனால இந்த ரோட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்ததாக வந்து அன்இவன் ரோடுக்கு நம்ம போவோம், அங்கே போய் நம்மளோட இதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு அன்இவனான ரோடு, கரடு முரடான ரோட்டில் போயிட்டு ஆஃப் கிளச் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் பெடல் விண்டோவில் வந்து உங்களுக்கு செப்பல் போடாமல் தான் நான் கால் வைக்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் தெரியும் நல்லா கிளச்சோட பொசிஷனு. பாருங்கள், நான் வந்து ஃபர்ஸ்ட் கியரை போட்டு மூவ் பண்ணுறேன், வண்டி மூவ் ஆகுது. அடுத்து ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு செகண்ட் மாத்துறேன். இப்போ அன்இவன் ரோடு ஒன்று இந்த இடத்துல வருது, கரடு முரடான ரோடு அது. அந்த ரோட்டில் வந்து இந்த மாதிரி ரோட்லாம் கம்பல்சரி நம்ம ஆஃப் கிளச்சு தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த ரோட்டை வந்து உங்களுக்கு நான் இப்போ டெமோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ 20 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டிட்டாலே நம்ம நார்மல் டிரைவுக்கு வந்துடலாம். 20, 10, 0லேருந்து 15 அல்லது 20க்குள்ளற அப்போ தான் நம்ம ஆஃப் கிளச் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு அன்இவன் ரோடு ஒன்று வருது பாருங்க. அந்த அன்இவன் ரோடு வந்துருச்சு. ஆப்போசிட்ல பாருங்க, அந்த அன்இவன் ரோடு தெரியுது. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த சுச்சுவேஷன் தான் நம்மளுக்கு முழுக்க ஆஃப் கிளச். பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டேன். இப்போ வந்து இதில் நான் வந்து ஆஃப் கிளச் தான். ஸ்பீடாமீட்டர் பாருங்க 0ல தான் இருக்கு. இப்போ இதில் வந்து நான் வந்து 0 to 10ல் தான் போய் ஆகணும். இந்த பாருங்க, இந்த ரோடு வந்து இப்படி இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கம்பல்சரி நீங்க ஆஃப் கிளச்சில் தான் போய் ஆகணும். பாருங்க, 0 to 10 கிலோமீட்டர் ஸ்பீடு இப்போ வந்திருக்கு. இப்போ பாருங்க, இப்போ பிரேக் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி திருப்பி காரை கீழே இறக்குறேன். இந்த மாதிரி ரோடு வந்துருச்சு. ஆஃப் ரோட்லலாம் இப்போ நம்ம கிளச்சை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, வண்டி எப்படி ஃபாஸ்ட்டாக வந்து பாருங்க. கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ வண்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி இடத்துலலாம் ஆக்சிலேட்டர் இப்படி ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஸ்லோவாக இப்படி போயிட்டே இருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பாருங்க, 10ல் தான் இருக்குது, கார் போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல நம்ம அதுக்கு மேலெலாம் நம்ம வந்து போக முடியாது ஸ்பீடு. இது வந்து ஆஃப் கிளச்சு. இந்த இடத்துலலாம் நீங்கள் ஆஃப் கிளச்சு தான் போகணும். இப்போ நான் வந்து டேர்ன் பண்ணுறேன், காரை டேர்ன் பண்ண போகிறேன். டேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் போவோம். இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணும்போது இப்போ டேர்ன் பண்ணும் போதுமே நம்ம வந்து ஆஃப் கிளச்சில் தான் டேர்ன் பண்ணணும். பாருங்கள், இப்போ வந்து நான் டேர்ன் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஸ்டேரிங் ஃபுல்லாக ரைட்டு கட் பண்ணிட்டேன். இப்பயும் பாருங்கள், ஆஃப் கிளச்சில் தான் நான் டேர்ன் பண்ணுறேன். ஆஃப் கிளச்சில் தான் டேர்ன் பண்ணுறேன், ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை. பாருங்கள், நான் ரிவர்ஸ் கியர் போடுறேன். இப்பயுமே நம்ம வந்து ஆஃப் கிளச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். ரிவர்ஸ் கியரை போட்டேன், பிரேக்கு கிளச்சு தான், ஆக்சிலேட்டர் கொடுக்கல. இப்பயும் ஆஃப் கிளச்சில் தான் கார் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஃபுல்லாகவே வந்து ஆஃப் கிளச்சில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடம் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது பாருங்கள், நம்ம நிற்கிற இடம் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கியரை போட்டேன். இப்போ கிளச்சு ஆஃப் கிளச்சு கொண்டு வந்துட்டேன். இப்போ தான் நான் பிரேக் எடுத்தேன்னா வண்டி மூவ் ஆகும் பாருங்க. இப்போ பாருங்க, வண்டி மூவ் ஆகுது. இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கல. இது வந்து ஆஃப் கிளச்சு. இந்த எப்படி பண்ணணும்னா, பிரேக்கு ப்ரெஸ் பண்ணிக்கணும். பிரேக்கு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணி பாதிக்கு மேலே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பிரேக் எடுத்தோன்னா வண்டி மூவ் ஆகும். இப்போ நான் வந்து ஆஃப் கிளச்சில் தான் போய்கிட்டு இருக்கேன் பாருங்க.
ரோடு பாருங்க எந்த அளவுக்கு கரடு முரடா இருக்கு. இந்த மாதிரி ரோட்லலாம் நம்ம வந்து ஆஃப் கிளச்சில் தான் போகணும். இப்போ ஸ்பீடு வந்து காரோட ஸ்பீடு வந்து 0ல 5 கிலோமீட்டர்ல இருக்கு. 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் ஸ்பீடோமீட்டர்ல காமிக்குது. இதுதான் வந்து ஆஃப் கிளச். இந்த மாதிரி இடத்துல தான் நீங்க வந்து இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா தான் காரோட சஸ்பென்ஷன், ஷாக் அப்சர்வர் எல்லாம் ப்ராப்ளம் ஆகாது. நம்மளுக்கு வந்து டிரைவிங் வந்து ஸ்மூத்தா இருக்கும். கார்ல உட்காந்துருக்கவங்களுக்கு எந்த விதமான ஷேக் இருக்காது, காருக்கு பாதிப்பு இருக்காது. ஆஃப் கிளச் டிரைவிங் இந்த மாதிரி ரோட்ல கண்டிப்பா நீங்க ஆஃப் கிளச்ல ஓட்டணும். முதல்ல நான் டிராஃபிக்ல நிக்கிற மாதிரி ஓட்டி காமிச்சேன். இப்போ வந்து இந்த மாதிரி அன்இவன் ரோடு, ஆஃப் ரோடு, இந்த மாதிரி ஆஃப் ரோட்ல நம்ம வந்து ஆஃப் கிளச்ல தான் ஓட்டணும். இப்போ 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு காரு. 0 to 10 பாருங்க. இந்த இடத்துல வந்து ஸ்லோப்புக்கு இறங்குது பள்ளம். இதுல எல்லாம் ஃபுல்லாவே நீங்க ஆஃப் கிளச் தான். ஆஃப் கிளச்ல நீங்க போயிட்டே இருக்கீங்க. ஃபுல் இப்படி ரிலீஸ் பண்ணீங்கன்னா இப்போ ஃபுல் கிளச் வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம். இப்போ நார்மல் ரோடுக்கு வந்துருச்சு. நான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ செகண்ட் கியரை மாத்திட்டேன். இப்போ நம்ம நார்மல் ரோடு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து டேர்னிங்ஸ் வரும். இப்போ சில டேர்னிங்ஸ் அதுல நான் எப்படி ஆஃப் கிளச்ல போறேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த நார்மல் ரோடு வந்துட்டோம். இந்த ரோட்ல நம்ம வந்து ஆஃப் கிளச்ல, இந்த மாதிரி ரோட்ல ஆஃப் கிளச் தேவை இருக்காது நம்மளுக்கு. இப்போ இதுல இருந்து போயிட்டு ஒரு ரைட் டேர்ன் ஒன்று எடுக்க போறேன். அந்த ரைட் டேர்னிங்ல அந்த இடத்துல நம்ம எப்படி ஆஃப் கிளச் யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத பாருங்க, தெளிவா உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து இந்த ரோட்ல போயிட்டு ரைட் டேர்ன் பண்ண போறோம். டேர்னிங்ல எப்படி நம்ம வந்து கிளச்சை யூஸ் பண்றதுங்கிற மெத்தடை உங்களுக்கு நான் இப்போ லைவா காமிக்கிறேன். இப்போ மூவ் பண்ணிட்டேன். இதுல வந்து நீங்க முக்கியமா வந்து பெடல் விண்டோல பாருங்க. அதுல நான் கிளச்சை வந்து நான் கார்ல செப்பல் போடாம தான் இருக்கிறேன். உங்களுக்கு அப்பதான் தெளிவா தெரியும். இப்போ நான் போயிட்டு ஒரு ரைட் டேர்ன் ஒன்று பண்ண போறேன். ரைட் டேர்ன் பண்றப்ப பாருங்க எப்படி நான் வந்து கிளச்சை யூஸ் பண்றேன் அப்படிங்கறத பாருங்க. இது ஒரு 4 ரோடு ஜங்ஷன். இது இந்த மாதிரி 4 ரோடு ஜங்ஷன் வர இடத்துல நம்ம வந்து கண்டிப்பா ஆஃப் கிளச் தான் போய் ஆகணும். இண்டிகேட்டர் போட்டேன், ரைட் இண்டிகேட்டர் போட்டேன். மிரர் பாக்குறேன், மிரர்ல வண்டி எதுவும் வரல. இப்போ பாருங்க கிளச் ஆஃப் கிளச்ல தான் வண்டி போகுது. பாருங்க, நான் ஆக்சிலேட்டர்ல எதுலயுமே கால் வைக்கல. பாருங்க பாருங்க, ஆஃப் கிளச்ல தான் போய்கிட்டே இருக்கு வண்டி. இப்போ வண்டி நார்மல் வந்துருச்சு. நான் இப்போ கிளச்சை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். திருப்பி பாருங்க, அந்த முன்னால ஒரு மாதிரியான கரடுமுரடான ரோடு ஒன்று வருது. திருப்பி கிளச்சை பிரேக்கையும் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லோவா தான் போனோம். இப்போ பாருங்க, பிரேக்ல இருந்து காலை எடுத்துட்டேன். ஆஃப் கிளச், இந்த ஆஃப் கிளச்ல தான் இந்த ரோட்டை நம்ம கடக்கணும். இந்த இடத்துல பாருங்க எப்படி போகுது பாருங்க வண்டி. இந்த ரோட்டை நம்ம கடந்துட்டோம். இப்போ வந்து நான் ஃபுல்லா கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டேன், ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். இந்த மெத்தட் தான். நீங்க இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டி வந்து 0 கிலோமீட்டர்ல இருந்து 20 கிலோமீட்டருக்குள்ள 0, 5, 10, 15 இந்த மாதிரி ஒரு ஸ்பீடு எந்தெந்த இடத்துலலாம் நம்ம போகணுமோ, அது ஸ்பீட் பிரேக்கரா இருக்கட்டும், ஸ்லோப்பா இருக்கட்டும், கரடு முரடான ரோடா இருக்கட்டும், டர்னிங்ஸா இருக்கட்டும், ஒரு டிராபிக் சுச்சுவேஷனா இருக்கட்டும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாமே நம்ம வந்து இந்த ஸ்பீடுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே இதுக்கு ஆஃப் கிளச்சை நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுதான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டேர்னிங்கான ஒரு ரோடு, சின்னதாக ஒரு டேர்னிங் கொஞ்சம் உள்ள ரோட்டை மட்டும் காமிச்சோம்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். காலையில நம்ம டிரைவ் பண்றதுனால கொஞ்சம் ஃபாக் அதிகமா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம போயிட்டு ஒரு லெஃப்ட் டேர்ன் ஒன்று பண்ண போறோம். மெயினாக உங்களுக்கு இந்த டேர்ன்ஸ் எல்லாம் காமிக்கிறது எதுக்குன்னா ஆஃப் கிளச் சுச்சுவேஷனுக்காக தான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு வரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனா. இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டேன், லெஃப்ட் மிரரை பாக்குறேன், ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அதனால ஸ்மூத்தா நான் திருப்புறேன். பாருங்க, செகண்டை மாத்திட்டேன். பாருங்க, இப்போ நான் வந்து ஆஃப் கிளச்ல தான் போறேன். இங்க ஒரு ஸ்பீட் பிரேக் ஒன்று வருது பாருங்க. இந்த ஸ்பீட் பிரேக் வர்றதுனால இந்த ஸ்பீட் பிரேக்லயுமே நம்ம இந்த மாதிரி சின்ன ஸ்பீட் பிரேக்லயுமே ஆஃப் கிளச்லயே வண்டி ஏறி இறங்கி இந்த பாருங்க ஸ்மூத்தா ஏறி ஆக்சிலேட்டர் கொடுக்கல பாருங்க. ஆஃப் கிளச்லயே ஃபுல்லா ஏறி இறங்கிருச்சு. அவ்வளவுதான் மெத்தட் இது. இப்ப அதுக்கு முன்னால இன்னொரு ஸ்பீட் பிரேக் ஒன்று வருது. அதுக்கு கொஞ்சம் முன்னாலே நிப்பாட்டி நான் உங்களுக்கு நான் கிளியரா அதை டெமோ பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று தெரியுது பாருங்க, கொஞ்சம் ஷார்ப்பான ஸ்பீட் பிரேக்கர் தான். இப்போ நான் இங்க இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆஃப் கிளச்லயே நான் போறேன். பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டேன், கிளச்ல ஆஃப் கிளச்லயே வண்டி போயிட்டு இருக்கு. ஆஃப் கிளச்ல போயிட்டு இருக்கு. கிட்ட போனோம்னா நீங்க என்ன இன்னும் கொஞ்சம் பிரேக் லைட்டா பிரஸ் பண்ணிட்டு இப்போ திருப்பி கிளச்சை லைட்டா ஆஃப் கிளச் அப்படியே ஏறி இறங்கிருச்சு பாருங்க. இந்த இடத்துல ஆக்சிலேட்டரோ எதுவுமே நீங்க கொடுக்க தேவையில்லை. இப்போ கிளச்சை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ கார் மூவ் ஆயிருச்சு. ஸ்பீட் பிரேக்கர்ல வந்து கம்பல்சரி இந்த மாதிரி சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ல ஆஃப் கிளச்ல யூஸ் பண்ணலாம். பெரிய ஸ்பீட் பிரேக்கரா இருக்குன்னா அது ரொம்ப நீங்க ஃபர்ஸ்டா போட்டு நீங்க மூவ் பண்ணணும். நம்ம வந்து ஸ்பீட் பிரேக்கர் வீடியோல அதெல்லாம் நல்லா கிளியரா போட்டிருக்கோம், அதை பாருங்க. இப்போ இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று வருது பாருங்க, அது சின்ன ஸ்பீட் பிரேக்கர் தான். இப்போ நான் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டேன், கிளச்சையும் ப்ரெஸ் பண்ணி கியரை செகண்டுக்கு மாத்திட்டேன். இப்போ வந்து ஆஃப் கிளச்ல தான் போயிட்டு இருக்கு பாருங்க.
இப்போ ஆஃப் கிளச்சில் தான் வண்டி ஏறுது. ஆஃப் கிளச்சில் ஏறி இறங்கிருச்சு. ஃபுல்லாக கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டேன். மெதுவாக தான் ரிலீஸ் பண்ணணும். இப்போ அடுத்தது ஒரு ஸ்பீட் பிரேக் ஒன்று வருது பாருங்க. இதுலேயே நான் பிரேக்கு கிளச்சை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பிரேக் எடுத்துட்டேன். ஆஃப் கிளச் இது மாதிரி பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருந்தால் இந்த மாதிரி ஆஃப் கிளச்சில் ஏறாது. அப்போ ஃபர்ஸ்ட் கியரை போட்டு லைட்டாக ரைஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம டேர்ன்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். சின்ன சின்ன டேர்னிங்ஸ் மட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் எல்லாமே. இந்த டேர்னிங் உள்ள இடத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ இந்த மாதிரி சின்ன ரோட்டில் போகும்போது சில இடத்துல ஆஃப் கிளச் யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மலாக 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்துட்டோம். அதனால இந்த இடத்துல ஆஃப் கிளச் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ பாருங்க, இந்த இடம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கு. பாருங்க, இது டேர்னு கொஞ்சம் சின்ன இல்லை, கொஞ்சம் டேர்னிங்ஸ் நிறையா வரும். அந்த மாதிரி ரோட்டில் தான் நான் இப்போ வந்திருக்கேன். இந்த டேர்னிங்ஸை மட்டும் நம்ம இப்போ கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கேன் பாருங்க. இப்போ இதில் ஆக்சிலேட்டர் கொடுத்து போகிறேன். இப்போ இதில் வந்து ஒரு ரைட் டேர்ன் ஒன்று வருது. டேர்னிங்ஸ் பற்றி பாருங்க. இந்த இடத்துல ரோடு வந்து அன்இவன் ரோடு இருக்கு பாருங்க, பள்ளமாக இருக்குது. இந்த இடத்துல தண்ணி நிற்கிது. இந்த இடத்துல நான் வந்து கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டேன், பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லோவாக கிளச்சை ஆஃப் கிளச்சில் ஓட்டுறேன். இந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது, ஸ்பீடாக போகக்கூடாது. ஆஃப் கிளச்சு தான் இந்த மாதிரி இடம். முக்கால்வாசி இடம் இந்த மாதிரி சின்ன இடத்துக்கு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஆஃப் கிளச்சில் தான் போகிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும் பாருங்க. திருப்பியும் அதே மாதிரி ஒரு அன்இவன் ரோடு, பெரிய பள்ளம் பாருங்க. இந்த மாதிரி பள்ளத்துலலாம் வந்து கண்டிப்பாக நம்ம ஆஃப் கிளச் தான் யூஸ் பண்ணி ஆகணும் பாருங்க. இப்போ வண்டி ஏறிடுச்சு அந்த மேட்டில். இப்போ கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ காரு வேகமாக போகுது. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் போவாங்க. இப்போ நான் இதில் போயிட்டு ரைட் எடுக்க போகிறேன், ரைட் டேர்ன் பண்ண போகிறேன். இந்த டேர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, ஆஃப் கிளச் சுச்சுவேஷனுக்காக நான் இந்த டேர்ன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே நம்ம டேர்ன்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். டேர்ன்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது அதில் தெளிவாக போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கும் கூட வருது. லெஃப்ட் சைடு கிளியராக இருக்குது, பார்த்துட்டு நான் பாருங்கள். இதில் ஸ்பீட் பிரேக் வருது. இப்போ இது எல்லாமே ஆஃப் கிளச் சுச்சுவேஷன் தான். இப்போ உங்களுக்கு ஓட்டி காமிச்ச எல்லாமே ஆஃப் கிளச் சுச்சுவேஷன் தான். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து டேர்னிங்ஸு, ஸ்பீட் பிரேக்கு, அன்இவன் ரோடு, இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஆஃப் கிளச்சில் தான் நீங்கள் வந்து ஓட்டணும் காரு. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு நான் டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். 0 to 5, 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் ஸ்பீடு, இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்கு, அன்இவன் ரோடு, ஸ்லோப்பு, டிராஃபிக்கு, இந்த இடத்துல எல்லாமே ஆஃப் கிளச். இப்போ நான் உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிச்சது ஃபுல்லாகவே ஆஃப் கிளச் சுச்சுவேஷன் தான். இதில் ஆஃப் கிளச்சை நீங்கள் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.